அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே. இன்னைக்கு என்னங்க முருகர் பாட்டு அப்படின்னா சஷ்டி இல்லையா? கந்த சஷ்டி. சஷ்டிக்காக முருகர் பாட்டு. சரிங்க, வாஸ்துவில் என்னங்க சொல்ல போகிறீங்க? டேரெக்டாக நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் அப்டேட் சொல்லலாம். நம்ம என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன ஒரு சின்ன சப்ஜெக்ட் சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி தேவையில்லாத விஷயம்லாம் சொல்கிறீங்க. எனக்கு அது பிடிச்சிருந்தா பாருங்கள். நான் ஃபுல்லாக பார்க்க சொல்லலை. ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. என் ஸ்டைலு எப்படியோ, எங்கள் குருநாதர் எப்படி ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாரோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குருநாதர் வழி வழி சிஷியன்னு. சரியா? எல்லாமே எங்கள் ஐயா சொக்கலிங்க ஐயாவுக்கு சேரும். அதனால் அதெல்லாம் என்ன இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க சொல்லாதீங்க. சரி, என்னங்க சொல்ல போகிறீங்க வாஸ்துவில் அப்படி கேட்டிங்கன்னா, தென்மேற்கு வாஸ்து. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இதுவும் வாஸ்து சம்மந்தப்பட்டது தான். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, பொண்ணு பார்க்க போகிறேன், இல்லை பொண்ணுக்கு பையன் பார்க்க போகிறேன், வரன் தேர்ற வீட்லேயும் வாஸ்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப சூப்பர் கேள்வி இது. வரன் தேர்ற வீட்டில் வாஸ்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுமா? பார்த்தா என்ன தப்பு? நல்ல குணங்களுடைய, நல்ல பண்பாடுடைய, நல்ல ஒழுக்கமுடைய பெண்ணு அந்த வீட்டில் இருக்க போது ஆண் அந்த வீட்டில் இருக்க போகிறான். பார்க்கலாமே, தப்பு இல்லையே. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மீன் பிடிக்கிறீங்க. மீன் எடுத்துன்னு ஒரு கந்தில் காவாயில் பிடிக்கினா எடுத்துன்னு போய் மறுபடியும் கந்தில் தான் விடணும். தண்ணியிலேருந்து பிடிச்சி எடுத்துன்னு போய் தண்ணியில் தான் விடணும். ஒரு மீனை தண்ணியிலேருந்து பிடிச்சி போய் தரையில் விட்டால் என்ன ஆகும்? செத்து போயிடும். கொஞ்ச நாள் துடிச்சு சில மணி நேரத்தில் செத்து போயிடும். ஸோ எந்தெந்த உயிரினம் எந்தெந்த இடத்துல வாழணுமோ அது அங்கங்கே வாழ்ந்தால் மட்டும்தான் அது வாழும். அப்போ வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டேன்னா, பாருங்கன்றேன். பார்த்தா என்ன தப்பு? பாருங்க, பார்த்தா தான் சிறப்பாக இருக்கும். இல்லைங்க 100% பார்க்க முடியாது. கரெக்ட், 100% பர்ஃபெக்டாக இருக்காது தான். ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகணும். அந்த வீட்டோட அமைப்பை பற்றி, அந்த வீட்டோட பெண்ணோட குணாதிசயத்தை நம்ம சொல்லிடலாம். அந்த வீட்டு ஆட்களோட குணாதிசயத்தை சொல்லிடலாம். ஒரு மருமகனை தேடுறீங்க, அவனோட குணாதிசயத்தை சொல்லிடலாம். அவன் எப்படிப்பட்டவன் நிச்சயமாக சொல்ல முடியும். அதுக்கப்புறம் மாற்றலாம். நீங்கள் மாற்ற போகிறீங்க, ரைட்டு. ஆனால் உங்கள் வீட்டோட அமைப்பு என்னவோ அந்த வீட்டோட அமைப்பும் ஒன்றா இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் ஜாதகம் பார்க்க வேணாம், எந்த பொருத்தும் பார்க்க வேணாம், உடனே நீங்கள் கல்யாணம் பண்ணிடலாம். என்னங்க சொல்கிறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன். ஒற்றதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் எங்கள் குருநாதர். அதனால் உங்கள் வீடு என்ன அமைப்போ அதே அமைப்பில் ஒரு வீடு பார்க்குறீங்க, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அப்படி ஒரு பையன் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பொண்ணு பையனுக்கு அப்படியே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நல்லா இருப்பாங்க. உங்களுடைய குணாதிசயமும் அவங்களுடைய குணாதிசயம் ஒத்து போகும். சம்பந்திகள் ஒற்றுமையாக இருப்பீங்க. இந்த குடும்ப உறவு அந்த குடும்ப உறவும் நீண்ட நாள் நீடிக்கும். ஒரு சில கல்யாணம் வந்தால் கூட பேச மாட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வந்துடும். அந்த விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா? அதெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். சரிங்க, தென்மேற்கு வாஸ்து. தென்மேற்கில் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி படுத்து உறங்கக்கூடிய இடம் தென்மேற்கு, நிலம் சார்ந்த பகுதி. பஞ்சபூதங்களில் கரெக்டாக அமைக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து. அதில் ஒரு பகுதி நிலம். அந்த நிலத்தில் தான் மாஸ்டர் பெட்ரூம், கணவன் மனைவி படுத்து உறங்கக்கூடிய இடம். அங்கே என்னங்க வரலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, தென்மேற்கில் மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா, வெளியில் பார்த்தீங்கன்னா உயரமான மரங்கள் வரலாம், உயரமான தண்ணீர் தொட்டி வரலாம், மலைகள் வரலாம், இயற்கை எழில் மலைகள் வரலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தென்மேற்கு பகுதியில் வரலாம். என்னங்க வரக்கூடாது அப்படி கேட்டிங்கன்னா, படிக்கட்டு வரக்கூடாது, ஸ்டம்ப்பு வரக்கூடாது,
பாத்ரூம் வரக்கூடாது, செப்டி டேங்க் வரக்கூடாது, வேறு என்ன பண்ணுவீங்க, கிச்சன் வரக்கூடாது, பூஜை ரூம் வரக்கூடாது, அப்புறம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தென்மேற்கு சார்ந்து எதுவும் நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி சிறப்பாக வாழ்வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இருக்காங்க, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 90 வயசு இருக்கும். கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்காரர் அவங்களாம் எப்படி வர கல்யாணம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வயசு. 90 வயசுனா இப்போ 20 வயசு கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே அந்த காலத்தில். 18 வயசு 15 வயசில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. 20 வயசே நம்ம வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் கணவன் மனைவி வாழ்கிறாங்க, தம்பதிகளாக வாழ்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். யாருக்கு அமையுது? 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், அதுக்குள்ளே யாராவது மண்டையை போட்டுறாங்க, இல்லை பிரிஞ்சு போயிடுறாங்க. கணவன் ஒவ்வொரு இடம் வேலை செய்கிறாங்க, மனைவி ஒவ்வொரு இடம் வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் 2 பேரும் அன்னிலிருந்து இன்று வரை ஒற்றுமையாக குடும்பம்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். ஸோ கணவன் மனைவியாக இது வரைக்கும் வாழ்ந்து வராங்க. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். இது எல்லாருக்கும் அமையுதான்னு கொஞ்சம் பாருங்கள். நிச்சயமாக கிடையாது. இல்லை ஏதாவது தப்பு பண்ணி என்ன பண்ணுவோம், ஒன்றும் ஆள் இல்லாமல் வேறு ஒரு இடத்துல ஒரு ஊரில் வேலை பார்ப்பாங்க, இவங்க ஒரு ஊரில் வேலை பார்ப்பாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சந்திக்கிறது, மாதத்துக்கு ஒரு நாள் சந்திக்கிறது, இந்த மாதிரி இருப்பாங்க. இதுக்கு பேர் கணவன் மனைவி வாழ்க்கையானா கிடையாது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 80-70 வருஷம் கணவன் மனைவியாக இருவரும் இணை பிரியாமல் வாழ்கிறார்கள். இதுதான் தென்மேற்கு பலம். அந்த மாதிரி வாழணும் வாழ்க்கை. அதுதான் தென்மேற்கு வாஸ்து. சரிங்க, உங்கள் வீட்டில் என்னங்க தப்பு அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக எங்கள் வீட்லேயும் தப்பு இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நான் வேலை பார்க்குறது நைட் ஷிஃப்ட்டு. கல்யாணம் ஆனதுலேருந்தே நைட் ஷிஃப்ட்டு தான் போய்ங்கிறேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னா கூட ஒரு வாரம் டே ஷிஃப்ட்டு, ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட்டு மாறி மாறி போயிட்டு இருந்தேன். இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் ஷிஃப்ட்டு. அப்போது கணவன் மனைவி எப்படி இருக்காங்க? மனைவி டேல வீட்டில் இருக்காங்க, நான் ஆண்கள் வந்து நைட்டில் வேலைக்கு போயிடுறாரு. ஸோ இப்படியே மாறி மாறி இருக்குது பற்றியா? இதுக்கு பேர் வந்து தென்மேற்கு பாதிப்பு தான். எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இருக்கான்னா இருக்குது, எங்கள் மனைவியோட வீட்டில் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டால் அங்கேயும் இருக்குது. ஒற்றதை இருக்கும். சரிங்க, இப்போ நான் என்ன டாக்டரை போய் பார்க்குறேன், டாக்டர் சொன்னால் நீ நைட் ஷிஃப்ட்டே போகக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க, வேறு வேலை பாருங்கள், நைட் ஷிஃப்ட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, கரெக்டு, வாஸ்தவம் தான், ஒத்துக்கிறேன். ஹெல்த்து முக்கியம், பணத்தை விட உடம்பு தான் முக்கியம். உடம்பு ஹெல்த்து பார்க்கணும் இல்லையா? கரெக்டாக, நல்ல விஷயந்தான். ஆனால் நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் டே ஷிஃப்ட்டு போகிறேன், வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன், வேறு ஏதோ ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போது இரவில் கணவன் மனைவி உறங்க வேண்டிய இடம் தென்மேற்கு பெட்ரூம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதை நான் சரி செய்யாமல் நான் என் தொழிலை நான் மாற்றுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு சங்கு தான் ஊதிடுவாங்க. அப்போது இதை வீட்டை நீ சரி செய்யாமல் நீ செய்யும் தொழிலை சரி பண்ண அப்படின்னா அது சரி செய்ய முடியாது. அப்போ யோசனை பண்ணி தான் செய்யணும். ஒரு அம்மா சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கணவர் வந்து அவங்க அம்மா கூட சரியாக பேச்சுவார்த்தையே கிடையாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வேற ஒருத்தர் தொடர்பில் இருக்கார். அப்புறம் எப்படி? அது சரி வராது. அதனால தென்மேற்கு இந்த மாதிரி இஷ்யூ வரும். நான் நேற்று ஒரு வீடு பார்க்குறேன், கரெக்டாக தென்மேற்கில் பாத்ரூம் வச்சுருக்காங்க, வச்சு கட்டுறாங்க. வடமேற்கு கட்டு,